மறக்காம வர டிசம்பர் 30 நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாம லக்ஷ்மி நாராயணருக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. உங்க வாழ்க்கையில லக்ஷ்மி காலமும் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசினால இந்த விஷயத்த நீங்க அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சரியான நாள். இப்போ அதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணர் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நீங்க எப்பயும் போல வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவன் நம்ம கொடுக்கிற பொருளுக்கு வரமாட்டாங்க, நம்மளோட பக்தியால மட்டும்தான் வருவாங்க. இது பகவான் கிருஷ்ணரே சொன்னாரு. இந்த விஷயம் எல்லா கடவுளுக்குமே பொருந்தும். அதனால இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு லக்ஷ்மி நாராயணருக்காக உங்க அன்பையும் பக்தியும் கொடுத்து முழுசா அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் அவங்க கொடுப்பாங்க. நீங்க பக்தியோட ஒரு சின்ன அரிசி பருக கொடுத்தாலும் சரி, அது அவங்க மனசார ஏத்துப்பாங்க. இப்போ பக்தியும் 4 வருஷம் தான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. உங்களோட பக்தியும் அன்பையும் நீங்க எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசினால பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனாலதான் அன்னைக்கு கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்ப கூட கொடுக்கலாம். அது எந்த ஒரு தடையுமே கிடையாது. நீங்க அதை கொடுக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க.